காட்டு. இப்போ பெரிய சைஸில் வந்து நீங்கள் அயன் ராடும் ஃப்ரேமும் பார்த்துருக்கீங்க. ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஃப்ரேம் தாங்க. இது வந்து சேரில் உக்காந்து போடுற மாதிரி இருக்கும், இது வந்து கீழே உக்காந்து போடுற மாதிரி இருக்கும். ரெண்டுக்கும் வந்து ஃப்ரேம் வந்து ஒரே ஒரு ஃப்ரேம் தான். சைஸ் வந்து ஒரே ஃப்ரேம் சைஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வந்து 40 இன்ச்சு, அகலம் வந்து 24. இது வந்து 1 மீட்டருக்கான பிளவுஸ்க்கு போட வேண்டியதுங்க. நிறைய பேர் கேட்கறது இதுதான், எவ்வளோ போடலாம்னுட்டு. இப்போ நம்ம ஒரு ரிங் காட் வச்சிருக்கிறோம், அதில் 1 மீட்டர் பிளவுஸு போட முடியும். ஃப்ரண்ட்டு பேக்கு தனித்தனியாக போடுவோம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த கிளிப்பிங் சிஸ்டமில் போடுறதுனால ரொம்ப ஈஸியாக வந்து வேலை முடியும். ரெண்டாவது பிளவுஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த பக்கம் போடுறீங்களோ அந்த பக்கம் துணி இல்லைன்னா அந்த பக்கம் ஒரு கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணிட்டு அது பிறகு நீங்கள் வந்து அந்த கிளிப் போட்டுட்டு ஒன் சைடு 2 சைடும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளிப் வந்து போட்டுடலாம். 2 சைடு வந்து நீங்கள் கயிறு கட்டிக்கிற மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா 3 சைடும் கிளிப் போட்டுக்கோங்க. இந்த லென்த் இருக்கு இல்லைங்களா, 40 இன்ச் லென்த்து, அங்கே வந்து நீங்கள் கயிறு கட்டிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இது உங்களோட விருப்பம் தாங்க. விருப்பன்றதை விட உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க் வந்து தெரியும்னும் போது நீங்களே வந்து ஈஸியாக வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணிடுவீங்க. ரொம்ப வந்து இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றவங்களுக்கு ஒரு வாட்டி போட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து இது ஈஸியாக புரியும். ரெண்டாவது கிளிப் வந்து டைட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. பட் நான் வந்து நிறைய போட்டதை விட இப்போ வந்து இந்த ரீசெண்டாக இந்த ஆரி காட் வந்து பண்ணதில் நிறைய ப்ளவுஸ் போட்டேங்க. நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. எனக்கு ரொம்ப லூஸ் இருக்கும் போது என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் இழுத்து கிளிப்பை வந்து டைட் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான். நம்ம ரிங் காட்டில் போடும் போது கூட அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்காது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிளாத் டேமேஜ் வராது, ரொம்ப ஈஸியா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அயன் ராடுங்க. அயன் ராடு வச்சு 4 பக்கமும் 4 வந்து போல்ட் நெட் கொடுத்துருக்குறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேர்ல உக்காந்து போடுற மாதிரியான காட்டு. பட் இதுக்கு ஃப்ரேம் வந்து அதே ஃப்ரேம் தான். நெக்ஸ்ட் வந்து இது கீழே உக்காந்துக்கிட்டு போடுற மாதிரி அயன் ராட் கொடுக்குறோம். இதுக்கும் 4 பக்கம் போல்ட் நெட்டு. நீங்க இந்த ஃப்ரேம் கழட்டி வைக்கிறது ரொம்ப ஈஸி. நெட்ல வந்து 4 பக்கம் 4 கழட்டிட்டீங்கன்னா 4 காலம் வந்து வந்துடும். இப்ப நிறைய பேர் கேக்குறீங்க எங்களுக்கு வந்து 2 காலம் வேணும், அப்படியும் தரங்க. ஒரே ஃப்ரேம்ல நீங்க 2 சைஸ் கால் வாங்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து கீழே உக்காந்து போடணும்னா கீழே உக்காந்து போட்டுக்கலாம், இல்ல சேர்ல உக்காந்து போடணும்னாலும் சேர்ல உக்காந்து போடலாம். இது எப்படி பிக்ஸ் பண்றதுன்றத பாருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா போல்ட் நெட்டு 4 பக்கமும் வந்து போட்டுட்டு இருக்காங்க. இப்ப வந்து எழுந்து நம்ம ஒரு வாட்டிக்கு ஒருத்தரை கூட இது வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்ப பிக்ஸ் பண்றாங்க. இன்னொரு பக்கமும் பிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நம்ம கையில த்ரெட் பண்ற மாதிரி த்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க இன்னொரு நல்லா டைட் பண்ண 4த்தையும் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க டைட் பண்ணும்போது நீங்க ஸ்பேனர்ல வச்சு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பக்கம் இருக்கிற 2 காலம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். மூணு காலம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 4வது கால் ஒரு பேலன்ஸ் வந்து நிற்குங்க. நீங்க போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாலும் பேலன்ஸ் நிற்கும். இப்போ 4 காலம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ 4 பக்கமும் டைட் பண்றாங்க. இந்த பொசிஷன் மாத்திரம் 4 பக்கம் ஒரே மாதிரி கால் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழ் ஃபிட்டிங் வந்து இப்போ நாங்க பிளேட் வச்ச மாதிரி தான் கொடுக்கலாம் இருக்கோம். ஏன்னா அந்த இது வந்து ஒரு சிலருக்கு நிக்கல அப்படின்ற மாதிரி வரக்கூடாதுன்றதுனால இது நான் செஞ்சும் போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டேன். பட் வந்து இப்போ வரவங்களுக்கு கீழே வந்து பிளேட் மாதிரி அப்படியே எந்த ரவுண்டு பிளேட்டு வைக்கிறோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா யாரு எந்த தரையா இருந்தாலும் ஒரு சில டைல்ஸ் இருக்கும், மார்பிள் இருக்கும், நார்மல் தரையா இருந்தாலும் ஃபிட் ஆகிற மாதிரி வந்து நாங்க தட்டு கொடுத்துருக்குறோம். இந்த பக்கமும் அதே மாதிரி கீழ்பக்கம் வந்து இந்த பக்கம் 2த்துக்கும் ஒரே மாதிரி வச்சு நம்ம டைட் பண்ணிடணும். இந்த மாதிரி டைட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படியே பொசிஷன் வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு போலாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சேர் காட்டு, சேர்ல உக்காந்து போடுற மாதிரி இருக்கும். இப்ப அடுத்தது நம்ம வந்து சீட்டிங் காட்டு, எப்படின்னா கீழே உக்காந்து போடுற மாதிரி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து சீட்டிங் காட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அதே மாதிரி தாங்க. நெட் ஃபிக்ஸ் பண்றதெல்லாம் வந்து ஒரே மாதிரி தாங்க. ஃப்ரேமும் ஒரே மாதிரி தான்.
நிறைய பேருக்கு வந்து சீட்டிங் காட்டுனா என்னன்னு தெரியலன்ட்டு கால் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணும்போதும் அப்படி தான் கேட்குறீங்க. அதனால தான் இந்த வீடியோவில் வந்து 2 காட்டும் காட்டுறோம். உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கீழே உட்காந்து நம்ம வந்து கீழே உக்காந்துக்கிட்டு காலுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வுடன் சேரோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சேரோ வச்சு பண்ணுற மாதிரி. இது வந்து இந்த ஃப்ரேமில் இந்த அயன் ராடு வந்து வர மாதிரி இருக்கும். இது நார்மலாக. அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிஸ் வந்து சேரில் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கும் ஃபிக்ஸிங் வந்து ஒரே மாதிரி தான். பட் ஃப்ரேம் சைஸ் வந்து ஒரே சைஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் கேட்கறது என்னன்னாக்கா ரேட் வந்து ஃபிக்ஸட் ரேட்டு தாங்க. ரேட்டில் வந்து எந்த இதுவும் வந்து நாங்களே வந்து கம்மியாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு மரத்தில் செய்யறது கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டீக்குட்டில் தான் பண்ணுறோம். ஏன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து வார்னிஷ் போட்டு வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து வேறு எதுனா கட்டையில் பண்ணால் சீக்கிரமாக உதுத்துற மாதிரி ஆகிடும். அதனால நாங்கள் வந்து நல்ல டீக்குட்டில் பண்ணுறோம். ரெண்டாவது அயன் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து வளைஞ்ச மாதிரி இருக்காம நல்ல கேஜ் வந்து ராடு அந்த பழுப்பு வாங்கி தாங்க பண்ணுறோம். ரெண்டாவது இதுங்களுக்கெல்லாம் தனித்தனியாக தான் பார்ட்ஸுங்க வாங்கி ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொன்று கொடுத்து பண்ணுறதுனால எங்களுக்கு அவ்வளோ ரேட்டு வருது. நிறைய பேர் சொல்கிறீங்க கம்மியாக கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்ட்டு. இது அவ்வளோ ரேட் ஃபிக்ஸட் தாங்க. எல்லாம் அதே மாதிரி தான் வாங்கியிருக்காங்க. ரெண்டாவது வந்து கொரியர் சார்ஜ் இதுக்கு தனியாக வருங்க. தமிழ்நாட்டுக்குள்ளேனாக்கா உங்களுக்கே தெரியும், 1 கிலோவுக்கு வந்து 80 ருபீஸ் 80 ரூபாய் வாங்குறாங்க. அதர் ஸ்டேட்டுனாக்கா அதுக்கு தனி சார்ஜ் வருங்க. கொரியர் சார்ஜ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் கேட்கறது அதுதான். நம்ம வந்து நீங்கள் வந்து என்னுடைய நம்பர் வந்து ஸ்க்ரோல் ஆகும், அந்த நம்பரில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ரெண்டாவது நிறைய பேர் வந்து எல்லா டைம்லேயும் ஃபோன் பண்ணுறீங்க. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் பண்ணிங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து லிப் பண்ணுவோம். ஒருவேளை மிஸ்டு காலாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துட்டோம்னா பண்ணி உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்போம். பட் வந்து 11 மணி 12 மணிக்கெல்லாம் கால் பண்ணுறீங்க. மெசேஜ் பண்ணும்போது கூட சரி பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 6 வரைக்கும் மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வேலைங்க வந்து நாங்களாம் வந்து நைட்டு ஆயிடுறதுனால நம்ம பார்க்க முடியறதில்லை. பட் வந்து இந்த மாதிரி டைமில் நீங்கள் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சண்டே வந்து லீவுங்க. சண்டேல வந்து பண்ணிங்கன்னா கூட எடுக்க மாட்டோம். சாட்டர்டே அந்த மாதிரி வரைக்கும் வந்து பண்ணலாம். பார்த்தீங்கன்னா கீழே உக்காந்து போடுற மாதிரி எப்படினாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு வசதிக்கு எவ்வளோ வசதி வேணுமோ அவ்வளோ வசதிக்கு போட்டுக்கலாம். ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது வந்து இந்த நெக் டைம் வந்து நம்ம ரிங் காட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் நம்ம நெஞ்சுக்கு மேலே இருக்கும். அது கொஞ்சம் அப்போ வந்து ரொம்ப நெக்கை வந்து இப்படி குஞ்சு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்கோம். எப்படின்னா எல்லாருமே உக்காந்து கீழே போடும்போது முதுவலி இருக்கக்கூடாது, கழுத்து வலி இருக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் பார்த்துருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்பேனரு. இது வந்து போல்ட் நெட் வந்து கொஞ்சம் பெரிய சைஸுங்க. இந்த ஸ்பேனர் வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14 or 15 வரும். அந்த சைஸில் வந்து இது வந்து ஸ்பேனர் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது ஷேக்கிங்கே இருக்காதுங்க. நம்மளா பிடிச்சி இப்படி ஆட்டினா தான் ஷேக்கிங்கு. நம்ம கிளாத் போட்டோம்னா ஷேக்கிங் வந்து கிடையாது. ரெண்டாவது நீங்கள் இப்போ இந்த சைடு ஃபுல்லாக வந்து கிளிப் போட்டுக்கோங்க. இந்த 3 சைடும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 சைடும் கிளிப் போட்டுக்கிட்டு இந்த ஒரு சைடு மாத்திரம் கயிறு கட்டிக்கலாம். நல்லா வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து சிட்டிங் காட்டுங்க. இது உக்காந்து போடலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி உக்காந்து போகணுன்னாலும் இந்த ஃப்ரேம் மாத்திரம் ஒரே ஃப்ரேம் தான். சேர் காட்டுக்கும் சிட்டிங் காட்டுக்கும். இந்த கால் சைஸ் மாத்திரம் மாறும். இந்த கால் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14 inchesல பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த சேர் போட்டுக்கிறேங்க. ஏன்னா அங்கே நம்ம முதுகு வலி இல்லாமல் முதுகு வலிக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இல்லைன்னாலும் நீங்கள் வந்து இந்த நீல்கமல் சேர் வருதுங்க சைஸ்க்கு தகுந்த மாதிரி. அப்போ நார்மல் சைஸில் என்ன கிடைக்குதோ அந்த சேர் வந்து வாங்கிக்கலாம். ரொம்ப வந்து ஹைட்டாக இருக்கிறவங்க ரொம்ப குள்ளமாக இருக்கிறவங்க டபுள் சேரில் உட்காருங்க. ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்ஃபர்டபுள். இதுவும் அதே மாதிரி தான் போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கால் கீழே வச்சுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லை இந்த கால் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னா இங்கே சின்னதாக ஒரு மன மாதிரி போட்டுக்கோங்க. எவ்வளோ கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் பண்ணலாம். ரெண்டாவது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போல்ட் நெட் வந்து சின்ன சைஸு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேனரு 13 and 12 இந்த சைஸில் வந்து ஸ்பேனர் வாங்கிக்கோங்க. சேம் இதே தாங்க. இதோட அயன் ராட் வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 31.
அது வந்து 14, 15 சைஸ்ல பண்றோம். இது 31, 30 சைஸ்ல வந்துரும் உங்களுக்கு. நீங்க எப்படி உட்காந்தாலும் கம்ஃபர்டபுளா. இதுதான் சேர் காட்டும், சீட்டிங் காட்டும். நீங்க வந்து ஒரு சிலர் கேக்குறாங்க, காட்டு வந்து ஒன்னே தான், ஆனா வந்து 2 காலம் கூட வாங்கிட்டு நீங்க கீழே உட்காந்து ஒர்க் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்ல இந்த மாதிரி சேர்ல உட்காந்து பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற கேர்ள்ஸ் எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு வந்து பண்றாங்க. ரொம்ப ஈஸியா ஆரி ஒர்க் போடணுன்றதுக்காக தான் இந்த சேர் காட்டும், சீட்டிங் காட்டும் பண்ணி நாங்க வந்து ட்ரை பண்ண பிறகுதான் இது நிறைய பேருக்கு வந்து சொல்றோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐயோ வாங்கணுமே, அதை எடுத்து வைக்கணுமேன்ற மாதிரி இருக்காது. ஏன்னா நானும் அந்த மாதிரி தான் கத்துக்கிற டைம்ல அந்த ரிங்ல போடணுமா, நான் பெரிய சைஸ் காட்டு கூட வச்சிருக்கிறேங்க, இன்ன வரைக்கும் கூட நான் யூஸ் பண்ணல. அது கூட ஒரு நாளைக்கு உங்களுக்கு யூடியூப்ல காட்டுறேன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இதை போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து ப்ளவுஸ் போடணுன்ற மாதிரி ஆர்வம் வரும். அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.